ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங். எந்த டைமில் பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எது பற்றினா மெயினாக காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே மெயினாக நம்ம பார்க்க போகிறது. காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே ஏன்டா போடுற நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ இந்த வருஷம் நெக்ஸ்ட் 2026க்கு இங்கே வரீங்களோ அவங்களுக்கு மேஜராக சரி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இது இன்ஃபர்மேஷன் தான், எதுவும் ப்ரொமோஷனோ இந்த ஏஜென்சிக்கிட்ட போங்க அந்த ஏஜென்சிக்கிட்ட போங்கன்றது கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு ஐடியா கிடைக்குமேட்டு தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் யார் பார்த்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது பிளான் பண்ணுறாங்க யூகேக்கு ஸ்டடி பண்ணுறது வர்றதுன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனையோ இல்லை இந்த வீடியோவையோ அப்படியே லைக்கையும் ஒரு தட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜராக இங்கே கன்சர்ன் வந்து ஸ்டே. என்னோடய பேசிக் ரிக்வெஸ்ட் இல்லை ஒப்பீனியன் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் சூன் அஸ் நீங்கள் இங்கே லேண்ட் ஆனோடனே இல்லை அங்கேருந்தே பிளான் பண்ணுறீங்கன்னா ஏஜென்சியை நம்பி ஒரு வீடு ஷேரிங் ஹவுஸ் எடுக்கிறதோ தட் இஸ் குட். ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணுற மாதிரி, காலேஜ் ஹாஸ்டல்லையே ஸ்டே, அது உங்களுக்கு சேஃப்டி ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ யூ கேன் லேர்ன் திங்ஸ் வித்தின் 3 or 6 months. ஒரு 3-4 மாதத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடு பார்த்தாலும் சரி, வீடு எடுத்தாலும் சரி. ஸோ மினிமம், த பேர் மினிமம் காஸ்ட் நான் சொல்கிறது பெர் மந்த் பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு 800 poundsலேருந்து 1100 pounds வரைக்கும் வீட்டுக்கு மட்டுமே. ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எடுத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேரோ 4 பேரோ ஷேரிங்கில் எடுத்திங்கன்னா ஒரு வீட்டோட காஸ்ட் வந்து 800லேருந்து 1100 pounds. இது எல்லாமே அகெயின் டிபெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் எடுக்கிறீங்கன்றது தான். ஸோ இதெல்லாமே இருக்குது. சாரி, மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸோ இல்லைனா இப்போ பைக்கோ காரோ டிபெண்ட்ஸ் அகெயின் நீங்கள் என்ன மாதிரி மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து ஒரு 1 yearலேயே கார் வாங்குறது, இல்லை ஒரு 6 months கார் வாங்கி ஓட்டுறது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அப்ராட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 1100 pounds ப்ளஸ் உங்களோட ஃபுட். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது கூட எக்ஸ்பென்சஸும் இருக்குது. தட் இஸ் ஒன் திங். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 800லேருந்து ஒரு 1100 pounds இப்போதைக்கு டிசம்பர் மாதம் 2025 இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து 4 பேருக்கு இல்லை 3 பேருக்கு. இப்போது லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். நானும் என் ஒய்ஃபு என் பையனும் அடல்ட் கேட்டகரியில் தான் வரும். ஆல்மோஸ்ட் இஸ் 15 now. ஸோ சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா ஒரு 1100 pounds, 800 to 1100 pounds டிபெண்டிங் ஆன் என்ன மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்ட்டு. ஸோ இது ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் லிவிங். சரிங்களா? இது இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட்டுக்கு ஒரு 150-200 pounds per month, அதாவது ஷேரிங்கில் இருந்தீங்கன்னா. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் கேஸு. ஸோ இதெல்லாம் வேரியஸ் இது இருக்குது. நீங்கள் யூகேனா மெயின்லேண்டில் இருந்தீங்கன்னா, லண்டன், மான்செஸ்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரா அகெயின். அது பேண்ட் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எந்த பேண்டில் நீங்கள் இருக்கீங்களோ, எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதில் வந்து ஏஜென்சிஸ் மூலியமாக தான் நிறைய பேர் எடுப்பாங்க. வாடகைக்கு வீடு எடுக்கிறதோ, இல்லை ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்லைனா ஒரு ஹாஸ்டல் எடுக்கிறதோ, வெளியில் அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் வெளியில் எடுக்கிறதோ, அது வந்து ஒரு ஏஜென்சி மூலிமா எடுப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது இதுக்கு இந்த காஸ்ட் ஆகுது, வியூவிங்க்கு இந்த காஸ்ட்டு, இல்லை டாக்குமெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு இத்தனை மாதத்துக்குன்னு சொல்லி இந்த காஸ்ட்டுன்னு சொல்லி போட்டாங்கன்னா, சே நோ. இட் இஸ் இல்லீகல் டு கெட் extra amount from the
டெனண்ட், அதாவது நம்மக்கிட்டேருந்து ஒரு டெனண்ட்டாக வரோன்னா நம்மக்கிட்டேருந்து அந்த மாதிரி எந்த காஸ்ட்டும், வாடகை விடுறதுக்கோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கோ எந்த காஸ்ட்டும் அவங்களுக்கு வாங்கக்கூடாது. வாங்கினா இட் இஸ் இல்லீகல். ஸோ அது நீங்கள் என்கரேஜே பண்ணாதீங்க. ஸோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னடா நடுவில் கட்டாயி பேசுகிறேன்னு, ஒன்றும் இல்லை, நடுவில் காஃபி குடிச்சிட்டு திருப்பி வந்து பேசுகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு நீங்கள் பார்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப் உடனே கிடச்சிடாது. என்னடா டிசப்பாயிண்டிங்காகவே பேசுகிறானே, கிடையாது. இதுதான் ஃபேக்ட். எதுக்குன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேட்ச் இருக்கும் இல்லையா, அதாவது உங்களோட சீனியர்ஸ் சொல்லலாம். அந்த சீனியர்ஸ் ஆல்ரெடி ஒரு டேர்ம் முடிச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்குன்னா லைவாக பார்த்துட்ருக்கேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கிற வரைக்கும் தே ஆர் டூயிங் த பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ போட்டி அதிகமாக இருக்கும் பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு. ஸோ 3 months 4 monthsக்கு நீங்கள் பேக்கப் வச்சுருக்கணும். உங்கள் தங்கிறது, சாப்பிட்றது, இதர செலவுகள். அப்புறம் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். கிளாஸ் முடிஞ்சால் சாட்டர்டே சண்டே வீட்டு, இங்கே சாட்டர்டே சண்டே கம்பல்சரி ஆஃபு காலேஜ் பசங்களுக்கு. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நம்ம இந்த சென்ஸ் என்ன சேர்த்துக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, எங்கேயா வெளியில் போவாங்க. இட் இஸ் ஆப்வியஸ். வெளியில் போயிட்டு படத்துக்கோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ சும்மா வெளியில் போனாலே ஏதோ செலவு இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 50 பவுண்டு போடுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வெளியில் போகும்போது. ஸோ அது ஒரு 200 pounds. ஆல்மோஸ்ட் ரொம்ப பேசிக், ரொம்ப பேர் மினிமமாக செலவு பண்ணால் கூட ஒரு 1500 pounds. ஒரு பவுண்ட் வந்து இன்றைக்கி 120 ரூபான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இதில் போடுறேன், உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே போட்டுடுறேன் எவ்வளோன்ட்டு. ஸோ 120 rupeesனால் ஸோ 1500 pounds per month. இது வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லாமல், டியூஷன் ஃபீஸ் இந்த சென்ஸ் உங்கள் காலேஜ் ஃபீஸ் இல்லாமல். ஸோ காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் 1500 to 2000 pounds அப்படின்னா 3 monthsக்கு ஒரு லீஸ்ட் ஒரு 3,500 pounds தேவைப்படும். விச் இஸ் ஒரு 3.5 லட்சம் ரூபா கையில் பேக்கப் வச்சுக்கோங்க. அப்போது சர்வைவ் ஆகிடலாம். ஸோ பை த டைம் இந்த சர்வைவல் அதுக்குள்ளே ஒரு வேலை கிடச்சிரும் மோஸ்ட்லி. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். திருப்பி அம்மா அப்பா தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் நீ அங்கே உட்காந்து ஈஸியாக சொல்லிடுறியா அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யார் பிளான் பண்ணுறீங்களா வரதுக்கு. ஏன்னா லோன் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, சில பேர் லோன் எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் காசு இருந்தால் அந்த பேக்கப் பைசா வச்சுட்டு வருவாங்க. யார் வந்தாலும் பைசா தான். சாரி. ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, யார் வந்தாலும் லோன் எடுத்துகிட்டு வருவாங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா கையில் பைசா வச்சுட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வர்றது என்ன மெயின் ரீசன், மெயினாக அவங்க லைஃப் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு தான். ஸோ லோன் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும். சொந்தமாக வரவங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எதுனா அவங்கவுங்க பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, இந்த அமௌண்ட் ரெடியாக வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. அப்புறம் நீங்கள் தனியாக வெளியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரண்டர் கண்டிப்பாக வேணும். கேரண்டர் இல்லைன்னா 3 monthsலேருந்து 6 monthsக்கு அப்ஃப்ரண்ட் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இவன் சொல்லிட்டான், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வரணும் போது ஒரு ஏஜென்சிக்கிட்ட போயிடலாம், இல்லை ஒரு இந்த கன்சல்டேஷன்ஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்னிங்கன்னா போங்க. நான் போவேணான்னு சொல்ல, எந்த கன்சல்டன்சியும் நான் வந்து கெட்டவங்கன்னு சொல்லலை. பட் நிறைய ஏமாத்துவேல் நடக்குது. பார்த்துக்கோங்க, பார்த்து போங்க. கேரண்டர் கண்டிப்பாக வேணும். இங்கே நீங்கள் வெளியில் ஒரு தனியாக வீடு எடுக்கிறீங்கன்னா, இல்லை எக்ஸிஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய சீனியர்ஸ் இருக்காங்க, நான் அவங்க கூட போய் தங்க போகிறேன்னா ஓகே. அது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அவங்க கூட நம்ம செட் ஆகுமா செட் ஆகாதா, அது கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் போய் தங்கின பிறகு தான் தெரியும். முன்னாடியே யாரும் ஜட்ஜ் பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கூட இருக்க முடியும்னா வெல் அண்ட் குட். இல்லைனா கஷ்டம். நீங்கள் தனியாக வீடு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எடுக்கும்போது நிறைய தேவையில்லாத டைம் வேஸ்ட் இதெல்லாம். ஸோ இது முன்னாடியே நீங்கள் ஏஜென்சி கன்சல்டன்சிலாம் நல்ல கன்சல்டன்சியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஒன்றும் வேறு எதுலையாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட்டில் கேளுங்க, சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாக்கு டிஎம் பண்ணுங்கள்.
நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஆன் அன் ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் அக்காமடேஷன் ஃபுட்டு ஒரு 1500 pounds. ஓகே, ஸோ இது காஸ்ட் ஆஃப் லிவிங் பேர் மினிமம் மேஜர் சிட்டிஸில் இல்லை, கொஞ்சம் இன்னர் இதில். இப்போ நான் இருக்கிறது நார்தர்ன் ஐர்லாண்ட் பெல்ஃபாஸ்ட்டில். ஸோ இங்கே இந்த ஆவரேஜ் காஸ்ட்டு அப்புறம் லண்டன், மான்செஸ்டர், லீட்ஸு, பர்மிங்ஹாம், ஸ்காட்லாண்ட் அதெல்லாம் வேறு மாறும். ஆனால் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு 1500 to 2000 pounds மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 1500 to 2000 pounds கண்டிப்பாக வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கோ யூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கோசம் நிறைய இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. வேலை எப்படி கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணோம் கவர்மெண்ட்டில், அதெல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். உங்களுக்கு அதை சம்மந்தமாக ஃபஸ்ட்டே எனக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர். பிலேட்டட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கலாம், இல்லை அட்வான்ஸ் கிறிஸ்மஸ். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் முன்னாடி தான் எடுக்கிறேன். ஸோ தெரியல. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் ஆஸ் வெல். ஸோ பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ மறந்தே போயிட்டேன் சொல்கிறதுக்கு, பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இது ஃப்ரீ வெப்சைட்ஸ் தான். நான் என்னோடய ஒப்பீனியனில் அதில் செக் பண்ணுறது நல்லது. ஷேர்ட் ஹோம்ஸோ, ஸ்டூடியோஸோ, இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸஸோ எதுவாக இருந்தாலும் சும்மா அந்த வெப்சைட் நீங்கள் அதில் போனீங்கனாலே அதுக்கு ரிலேட்டடான லிங்க் உங்களுக்கு கூகுள் சொல்லிக்கிட்டே வந்துடும். ஸோ ஒன் மோர் டைம், பாய், டேக் கேர். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.